ஆண்களை பேசுறது, பொதுவெளியில் ஒரு குட்டி சோரில் 4 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு பொண்ணு போனால் எடுத்த உடனே ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு தான் செம ஃபிகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குல்ல. எடுத்தோன்னே இப்படி ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவ்வளோ டஃப்பாக இருக்கு, நகரவே முடியாத மாதிரி. இல்லை நல்ல தமிழ் சினிமான்னு இல்லை நண்பா. நம்ம பிளாக் நோட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. ஒரு நாடகத்துலேருந்து சினிமா வந்து பிளாக் நோட்டாக வந்து ஈஸ்ட்மெண்ட் கலராகி இன்னைக்கு கலராக வந்து ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலாக மாறி எல்லாமே நம்மளுக்கு தெரியும் மேக்ஸிமம். அவங்களேன் நம்ம சப்போஸ் தெரியாட்டா கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காலகட்டத்துலையும் ஒளி படம் பார்த்ததுலேருந்து தூரதர்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் பார்த்ததுலேருந்து இப்படி காலங்கள் மாறி தான் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதெல்லாம் வந்து இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு செய்கிற மாதிரி ஆகும். இப்போ ஒரே படத்தில் 20 பாட்டு இருக்கும், அந்த பாட்டு வந்து ஒரு 5 பாட்டாக மாறிச்சு, அதுக்கப்புறம் பாட்டு தேவையான்னு மாறிச்சு, இப்படி மாறிக்கிட்டே வருதுல்ல. அந்த மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாது, சினிமாவும் இன்க்ளூட் தானே அதில். இல்லை, ஒரு காலத்தில் வந்து தெருக்கூத்து ஒரு ஆடி மாதம் நடக்கும். அந்த தெருக்கூத்தில் கூட இவ்வளோ வல்கராக பேச மாட்டாங்க. நீங்கள் அதையும் தாண்டி வச்சுருக்கீங்க. அதுவும் லேடிஸ் எல்லாம் வந்து இவ்வளோ கொச்சையாக பேச முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு தைரியம் ஓகே. பட் ஆனால் அதை ஸ்க்ரீனிங்கில் வரும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னும் போது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நம்ம எதோ கேட்ட வார்த்தை ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய உட்கார வச்சு காட்ட முடியுமா? அதை யோசிக்கிறீங்களா? ஒரு லேடிஸை இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம குழந்தைகிட்ட இந்த லேடிஸை திட்டும்போது இப்படி திட்டுப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஒரு 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 அந்த சொல்கிறேன்ல, அந்த நடக்கும் தெரியுமா, அந்த ஆடி மாதம் கூத்து டபுள் மீனிங்காக பேசுவாங்க தவிர எடுத்த உடனே டபக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்க்கக்கூடிய பொதுமக்கள் குழந்தைங்க எல்லாம் பார்க்குது, அதுங்க மனசில் போய் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது. நீங்கள் நடிச்சிட்டீங்க, பட் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் லாஸ்ட்டாக ஒருத்தர் கொடுத்துருக்காரு, பெரிய ஆர்டிஸ்ட். ஏன் கடைசி நேரத்தில் விலகுனார் நீங்கள் நினைக்கிறீங்க? டாக்டர் நீங்கள் கூட சொல்லலாம். இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து வேறு ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு. ஸோ அவரோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அவரோட எல்லா ப்ரொமோஷன் வந்து அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இது பண்ணும்போது 1 இயர் பேக்கு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணல, இப்போ தான் பண்ணார். ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனி சைடில் வந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. சார் இது மாதிரி வந்து உங்களோட நேம் வந்து யூஸ் ஆகுது, ஸோ அது கொஞ்சம் என்ன பாருங்கள் அப்படின்னும் போது அவர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டார். இது மாதிரி நான் தான் கொடுத்தேன், ஆனால் வந்து இப்போது நான் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறதால அதை கொஞ்சம் எடுக்க முடியுமான்னு அவர் கேட்டார். உடனே நாங்கள் வந்து ஓகே சார், ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து கண்டென்ட்டை சொல்லி ஃபுல் டயலாகோட ஆடியோ மெசேஜ் போட்டு இல்லை ஃபுல் கண்டென்ட்டை சொல்லி தான் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து வாய்ஸ் ஓவர் வாங்கினோம். அவர் வந்து அப்போ வந்து முழு மனசோடு தான் கொடுத்தாரு. இப்போ வந்து சைன் பண்ணியிருக்கிறதால அவர் வந்து அதை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் நீங்கள் முன்னாடி வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துச்சு, ஸோ அதை பார்த்தாலே தெரியும். சார் சமுத்திரக்கனி சார் ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு சமுத்திரக்கனி சார் பேசியிருப்பார் ஒரு டைலாக்கு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன பிறகு சரிங்களா, 1 டேயில் வந்து அதை எடுத்துருக்கீங்க. யார் முக்கியமான ஒரு நிமிஷம் 1 டே முடிச்சப்போ தான் 1 டே சூரி சார் பேசுனதான் எடுத்துருக்கீங்க. ஒரு வேளை இந்த படத்தை பார்த்ததுனால தான் வந்து இந்த வாய்ஸ் எடுக்க சொன்னாங்களா? இல்லை, அதுதாங்க சார். என்னென்னா அவர் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இன்ஃபார்ம் பண்ணாமல் நாங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சூரி சார் வந்து சைன் பண்ணியிருக்க அந்த கம்பெனி வந்து அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவர் வந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும் பர்மிஷன் கொடுங்க சார், நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 டே ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்ப ரீஎடிட் பண்ணி அதை வந்து உங்கள்கிட்ட என்ன சஜஷன்ஸ் கேட்டாங்க, என்ன சஜஷன் சொன்னீங்க நீங்கள்? ஏன்னா வந்து ஏங்க இவ்வளோ வல்கரான வார்த்தைகள்லாம் வச்சு என் வாய்ஸுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து முன்னாடியே அவருக்கு வந்து நாங்கள் வாய்ஸ் மெசேஜில் போட்டு தான் அந்த ஆடியோவே நாங்கள் வாங்கினோம். அந்த பேக்ரவுண்டு இதுக்கு இல்லை ஃபுல் கண்டென்ட்டை சொல்லிவிட்டு, அது மாதிரி கடவுள் வந்து ஒருத்தனுக்கு சாபம் கொடுக்குறாரு, ஃபுல்லாக வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அவர் என்னென்னா இப்போ வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காரு ஒரு கம்பெனியில். அவரோட ப்ரொமோஷன் எல்லாமே அவர் தான் பார்த்துட்ருக்கிறதால அவர் வந்து சரி இப்போ நான் சைன் பண்ணியிருக்கேன், ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் எடுத்து முடியுமா அப்படின்னாரு. அவர் சொன்னோன்னே நாங்கள் எடுத்துட்டோம். ஹீரோ சார் சொல்லுங்கள் சார். இதற்கு தானே ஆசைப்பட்டார் பாலகாமாரில் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த எச்ச விடுற மாதிரி ஒரு பேச்சு. ஆமாம் சரிங்களா, அப்போவே அசிங்கமான வார்த்தைகள். இல்லை அப்போ அதில் பேச இல்லை மற்றவங்க அந்த படத்தில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, இல்லை பீப் போட்டிருப்பாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டீங்களா நீங்கள்?
இல்லை சார் இல்லை சார் சத்தியம் ப்ராமிஸாக அப்படி இல்லை சார். நம்மளுக்கு வர கேரக்டர் அப்படி ஜாலிக்காக வருது. நீங்கள் கேட்குறதுல இங்கே நியாயம் இருக்குது. வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான், அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் ஆகணும் ஒரு நடிகனா. நம்மளால் முடிஞ்ச அளவு தான் அதில் வந்து ஒப்பீனியன் சொல்ல முடியும். மற்றபடி நம்ம நடிச்சுதானே ஆகணும். கதாபாத்திரத்தை வந்து எடுக்கும்போது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்தாங்கன்னா அதே ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ட்ராவல் எடுத்திருக்கீங்க, ஹீரோவா எடுத்திருக்கீங்க. ஸோ வந்து இதே கேரக்டரில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரும் கூப்பிடுவாங்களா? இல்லை ஜி அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ விஷயம். இப்போ இது நம்ம சிங்கம்புலியான எவ்வளோ பெரிய காமெடியன், திடீர்னு பார்த்தா ஒரு மகாராஜில் வேறு மாதிரி ஒன்று பண்ணார். அதுக்கான காலகட்டம் சினிமாவில் வந்துருச்சு. இப்போலாம் முதல்ல அந்த ஒரு படத்தில் போலீஸ்னால் கடைசியாக 10 வருஷமாக போலீஸ் நடிக்கிறதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ மாறி யோசிக்கிறாங்க. பயங்கரமான கிரியேட்டர்லாம் வந்துட்டாங்க. ஒரு காமெடின்னு ஹீரோ ஆகுறாரு, ஹீரோ வந்து காமெடி பண்ணுறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சாதாரண ஒருத்தர் ஆக்ஷன் ஹீரோவை பண்ணுறாரு, ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ண ஒரு காமெடி பண்ணி, இப்படி மாறி வந்துருச்சு. அதனால் வந்து இது வந்து ஜாலியாக போயிருந்துச்சு. எதுவுமே ஒரு நிலையாக நிற்காது. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். என்னை வந்து ஒரு 70 வயசுக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டீங்க. எப்படின்னா தாத்தா பாட்டிகள்லாம் கதை சொல்லுவாங்க. நாங்கள் லீவுக்கு வரும்போது பாட்டி சொல்லுவாங்க ஒரு கதை, நல்ல வார்த்தைகள் பேசணும், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு. அப்போ என்னன்னாக்க 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சண்டை போட்டுவிட்டு ஹஸ்பண்ட் வந்து சோத்த மூட்டையை கட்டின்னு போகிறான், சம்பாதிச்சின்னு வரேன்னு போய் மரத்தில் கட்டி விட்டுட்டு தூங்குறான் கீழே. பகவான் வந்து அதை சாப்பிட்டுட்டு வரம் கொடுக்குறார். என்ன வரம் கொடுக்குறாருன்னா 3 தேங்காய் உடைக்கணும், நீ என்ன நினச்சின்னு உடைக்கிறியோ அது நடக்கும்னுட்டு. உடனே அவன் போகிறான், போய் தேங்காய் வாங்கி உடைக்கிறான். உடைச்சி இந்த வீடு பெரிய வீடாகணும், எல்லா வசதிகள்லாம் இருக்கணும், ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு போடுறான். பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமைப்பட்டு ஐயோ இப்படி இதெல்லாம் பண்ணுறான். திடீர்னு கேட்ட உடனே இந்த மாதிரி நான் சாப்பாடு மூட்டையை கண்டு போய் வச்சுட்டு எனக்கு கடவுள் அருள், நீங்களும் போங்கன்னு அவன் பொண்டாட்டி இது பண்ணுறான். உடனே அவன் எடுத்துகிட்டு போகிறான். அவன் என்ன சொல்கிறான், 3 தேங்காய், இந்த 3 தேங்காய் வாங்காதபடிக்கு இவன் என்ன பண்ணுறான், தென்னை மரத்து மேலே ஏறி திருடுறான். திருடும்போது மட்டை இதுவாகுது, கீழே தொங்குறான். கீழே ஒரு குதிரை ஓட்டின்னு வரான். குதிரைக்காரா நீ என் காலை பிடிச்சிக்கோ, என்கிட்ட 1 ரூபா இருக்குது நான் தரேன். அவனும் கீழே எட்டலை. அப்புறம் ஒரு யானைக்காரன் வரான். இதெல்லாம் கதை வந்த உடனே எல்லாரும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றான். அது கூட காக்கா வந்து மேலே அந்த மட்டையை ஒட்டுது. உடனே கீழே விழுந்துடுறான். தட்டி பிடிச்சி 3 காயை எடுத்துன்னு வந்துட்டு இப்போ தான் விஷயம் வருது. 3 காயை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு இது பண்ண போகிறான். தேங்காயை உரிக்கிறான். ஒரு பையன் அங்கேருந்து வந்து இவன் சிடுமூஞ்சிக்காரன் வந்து என்னம்மா தேங்காய் நார் உரிக்கிறான். இல்லை, அந்த இடத்துல ஒரு கெட்ட வார்த்தையை சொல்கிறான், மயிரை உரிக்கிறேன்னா. வீடு பூரா மயிராகிடுது. அடுத்தாப்புல என்ன பண்ணுறான்னா இன்னொருத்த வந்து மாமா இன்னைக்கு தேங்காய் பற்ற வேணும், இளநீர் வேணுங்கிறான். குட்டிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். வீடு குட்டிச்சவர் ஆகிடுது. அடுத்தாப்புல என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறான். என்ன பண்ணுவோம், ஒன்றும் வேண்டாம் எனக்கு இருந்தபடியே இருந்தால் போகிறோம்னு சொல்லி 3ஆவது காய் உடைக்கிறான். இதுலேருந்து என்ன நீதி, பொறாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற கதைகள் நிறைய. அதனுடைய ஒரு இதை ஞாபகம் வந்து எனக்கு. சூப்பர் சார். அருமை சார். அந்த வார்த்தை தான் அது இதாக செயல் இதாக மாறிடுது. சூப்பர் சொல்லப்போனா அண்ணாச்சி தம்பி இங்கே முதல் டைமில் வந்து ஃபஸ்ட்டு கடவுளாக வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதமே பயங்கரமான ஆசீர்வாதம். சரி, வரமே சரி. அந்த ஹீரோக்கு இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தால் யாருக்கு பண்ணுவீங்க, என்னன்னு பண்ணுவீங்க இந்த டீமுக்கு? இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தான் முதல் ஆசீர்வாதம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆமாம், இது ஏன்னா இப்போ சமீப காலமாக பத்திரிகையில் வந்து பரபரப்பாக அண்ணன் நீங்கள் அப்புறம் நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பயங்கரமான கேள்வி கேட்குறதுல ஆமாம், இன்று முதல் நீங்கள் வந்து முதலிடத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. அந்த கடவுளாக நடித்த அனுபவம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எந்த ஒரு கடவுளை வந்து இது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து நாங்கள் படத்துலையும் கேட்டதில்லை, படத்துலையும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து அசிஸ்மாக தான் பேசியிருப்பாங்க வீட்டில், அதெல்லாம் எதாவது மென்ஷன் பண்ணாங்களா? அது ஒன்றும் இல்லை, அதான் சொன்னாங்களா இல்லை, அன்றைக்கி ஷூட்டிங் வந்து ஒரே நாள் தான். இப்போ எனக்கு வந்து அண்ணே வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சு உங்களை அனுப்பிடுவேன் அப்படி தான் சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு கதை ஃபுல்லாலாம் எனக்கு கதை தெரியாது. அவன் என்ன நீங்கள் ஒரு கடவுளாக நடிக்கிறீங்க அப்படின்னாங்க. அந்த கடவுளாக நடிக்கிறதுக்கு ஏற்பட்ட சோதனையை பார்க்கணுமா? எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய மழை, இதில் வேறு வெள்ளை ஷூ வேறு, வெள்ளை கோட்டு, வெள்ளை சட்டை. எந்த கடவுள் கோட்டு போட்டு வந்தாருன்னு நம்ம வந்தவொடனே கேட்டேன். ஆமாம், இது கிறிஸ்தவ கடவுளா இல்லை இந்து கடவுளா அப்படின்லாம் கேட்கும்போது அப்படிலாம் யாரும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் கோட்டு போட்டு வெளிநாட்டு கடவுள் இவர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த வெள்ளை ஷூவை அந்த மழை தண்ணி காயிற வரைக்கும் உட்காந்து அதை போட்டு நடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் முதல் கடவுளாக நடிச்சிருக்கோம். ஆனால் அடுத்தாப்பில் கடவுளாக நடிக்க மாட்டேன், கவலைப்படாது. பெண் இயக்குனர் கொஞ்சம்
மேடம் எப்பவுமே வந்து ஒரு ஆண்கள் வந்து பெண்களை திட்டினாலும் சரி வேறு யாரை திட்டினாலும் சரி பெண்கள் குறியீட்டாக சொல்லி தான் திட்டுவாங்க. ஸோ அந்த வார்த்தையில் வந்து பெண்களுக்கு நிறைய அதிருப்தி உண்டு. ஏன்னா நம்ம எது சொன்னாலும் பெண்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் திட்டுவாங்க. ஸோ உங்கள் கதை எழுதும் போதும் அதில் விஷயத்தில் சொன்னாங்களா? டேரக்டர் வந்து 2 பேர் கதை எழுதியிருப்பீங்க, ஏதாவது முரண்பாடு இருந்ததா? இல்லை, அதுக்காக தாங்க சார் வந்து காமனாக இருக்க கெட்ட வார்த்தைகள், அதாவது பெண் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் அவர் வந்து தேங்க்ஸ் எழுதியிருப்பீங்களே, அதில் ஏதாவது முரண்பாடு வந்திருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். இல்லை இது வந்து முரண்பாடு இல்லை. அதாவது பெண்ணை மட்டும் வந்து சார்ந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, காமனாக இருக்க வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் சார்ந்த வார்த்தைகளை வந்து இது பண்ணோம். அவர் வளர்ந்து வராருல்ல, அவரு எல்லாருமே கஷ்டப்பட்டு வரோம். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது இல்லை. நம்ம எடுக்கிறோம், நம்ம விற்கிறோம், அது பிஸ்னஸ். சினிமா அடுத்தவங்களுடைய இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க உங்களுக்காக அவர் நடிக்கிறாரு. ஆமா, இது வந்து அதுக்காக நான் கேட்குறேன். ஏன்னா இது அவரை இல்லை நீங்கள் இப்படி எடுத்துறீங்கன்றதுக்காகல்ல, பட் ஃபியூச்சர் ஏன்னா பெரிய ஹீரோ, நடுவில் நல்லா காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்காரு. இல்லை புரியுது. ஆக்சுவலாக வந்து அவரோட முழு இதில் நடித்த எல்லாருமே வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து வாங்க வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருக்குமே வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முழு கதையும் சொல்லி இந்த மாதிரி இருக்குது, விருப்பம் இருக்கா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் வந்து நாங்கள் வந்து நடிக்க வச்சோம். ஸோ இதில் வந்து யாரையும் வந்து நாங்கள் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்தோ இல்லை வந்து கஷ்டப்படுத்தியோ வந்து தான் நடிக்க வைக்கல. அப்படி உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இன்னொன்று, இது வந்து யாகாவாராயினும் நாகாக்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்து ப்ளஸ்ஸாகவும் ஆகலாம் மைனஸாகவும் ஆகலாம் அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும்ல, அதை யோசித்து தான் பண்ணோம். ஆனால் அதே நேரம் எவ்வளோ காலத்துக்கு தான் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேசி அந்த பெண்களை பேசுறது, ஆண்களை பேசுறது, பொதுவெளியில் ஒரு குட்டி சோரில் 4 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு பொண்ணு போனால் எடுத்த உடனே ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு தான் செம ஃபிகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ஒன்று இதை மாற்றணும், இல்லை அந்த இடத்துக்குள்ளே போய் தான் நம்ம சொல்லணும். அது சப்பக்கட்டு இல்லை சார், இது அவருடைய இமேஜ் போகிறதுக்காக ஒரு இது போடுவோம். நம்ம புகைப்பிடிக்காதீர்கள், உடல் நலத்திற்கு கேடு, சரக்கு அடிக்காதீர்கள் போடுறீங்கல்ல. ஆமா சார், யார் செய்யாம இருக்காங்கன்றதான் காரணம். கண்டிப்பா எல்லாமே செஞ்சுதான் இருக்காங்க. கண்டிப்பா நீங்க அசிங்கமா பேசிட்டீங்க, அசிங்கமா வர வச்சுட்டீங்க, அப்புறம் இல்லை சார் நான் இது சார்னு மழுப்பக்கூடாதுல்ல. இது மழுப்புறதே இல்லை சார். நான் அதான் ஃபஸ்ட்டே நான் இங்கே பேசும்போதே நான் சொன்னேன், கருத்துக்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் முரணானது. அது வந்து காயப்படுத்தினாலும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், காயப்படுத்துறதா நினைச்சாலே மன்னிப்பு கேட்டுட்டேன். காயப்படுத்துறது இல்ல இல்ல யாரையும் காயப்படுத்துறது நீங்க சொல்றதுக்கு தான் பெரிய கல்ல தூக்கி போட்டிருக்கீங்க. நான் கரெக்ட், நான் அதுக்கு தான் சொல்றேன். ஐசியூல போய் படுத்துடுங்க அப்படின்றீங்க நீங்க. உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து இல்ல, என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து இல்ல. இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் படம் பார்த்தவர்கள் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? புரியல சார். இங்க படம் பார்த்து சிரிச்சாங்க, விழுந்து விழுந்து சிரிச்சாங்க, நீங்களே யாரெல்லாம் விழுந்து சிரிச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? பத்திரிகையாளர் இன்னும் நிறைய பேர் பார்க்கல, மூத்த பத்திரிகையாளர்லாம் பார்க்கல. சரி, பார்த்துருந்தாங்களும் வேற மாதிரி, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். தப்பில்லை சார், என்ன கேள்விகள்னாலும் கேட்கலாம் சார். கருத்து சுதந்திரம் உள்ள இடம், நீங்கள் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் வந்து என்னென்னா இவருடைய இமேஜை போகிறதுக்காக இந்த படம் எடுக்கல. 4 பேர்கிட்ட இந்த கருத்து ரீச் ஆகணும். அடித்தட்டில் இப்போ வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு பாலிஷான ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்காது, காயங்கள் இருக்காது. அந்த நம்ம படம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம்? A சென்டர், B சென்டர், C சென்டர். C சென்டரை போய் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹிட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த C சென்டருக்கு அந்த வலி தெரியணும்னு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வலி தெரிஞ்சு யாராவது ஒரு ஆள் அந்த விஷயத்தை மாற்றினா நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேஜில் ரவி சார் சொன்னாங்க, நான் இனி அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது பார்த்தப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தேன்னு. இந்த ஒன்று நாங்கள் விதையாக இருந்துட்டு போகிறோமே, நாங்கள் ஒரு விதையாக இருந்துட்டு போகிறோமே. ஆனால் உங்கள் கணவர் சொல்லும்போது சொன்னார், எங்கள் கமெண்ட்டும் இதே வார்த்தையை திருப்பி போட்டு அனுப்புகிறாங்கன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் சார் நான் சொன்னேன், கருத்துக்கள் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு முரணானது. இல்லை உங்களால் திருத்த முடியலங்கிறதான அதை உறுதிப்படுத்துது. அதைத்தான் சொல்கிறேன், ஊர் வாய மூட ஒலமுடி கிடையாது சார். அதாவது ஒரு சிலர் பேசுவாங்க, உதாரணங்களே உண்மையாகி விடாது. அது ஞாபகிங்க, உதாரணம் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் அது உண்மையாகிறாது. அவர் நீங்கள் என்ன நினச்சி செஞ்சீங்களோ அது நடக்கலைல்ல, அது 100% நடக்கலைன்னு சொல்ல முடியாது சார். சொன்னாரே அவங்க. இல்லை சார், அது வந்து உண்மைதான். அதுதான் இல்லை, திருத்த முடியாது. என்னால் முடிஞ்சது இப்போ ஒருத்தர் வந்து நான் திருத்தியிருக்கேன் சார்.
ரவி வெங்கட் அவர் வந்து இப்போ ஸ்டேஜில் சொன்னார், இந்த ஷார்ட் ஃபிலிமை நடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். ஏன்னா வசனகர்த்தா சொல்றத அவர் பேசணும். சார் அதான் கேரக்டர். ஆக்சுவலா அந்த கேரக்டர் முடிஞ்சிடுச்சு சார். கேரக்டர் ஆக்சுவலா விஜயனுடைய அப்பாவா ஸ்க்ரீன்ல பார்த்து முடிச்சிட்டோம். அதே பர்சன் என்னுடைய மகனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் நான் நிறைய பிரயோஜனப்படுத்தி இருக்கிறேன். என் மகனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் நானுன்னு அவர் ஒரு இங்க முன்னாடி நின்று ஒரு உதாரணமா நிக்க தேவையில்லைல்ல சார். அந்த ஒரு மாற்றமே இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. எனக்கு அந்த மாற்றம் இல்லைங்கிறது உங்க கணவரே சொல்லிட்டாரு, அது போதும். அது ஒரு சில கருத்துக்கள் இருக்கு சார். அதான் எல்லாருடைய கருத்துக்களும் மாறுபட்டது. ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல நானா. அதே நேரம் அதில் நிறைய பாசிட்டிவான கருத்துக்களும் இருக்கு. நம்ம பாசிட்டிவாக எடுத்துருவோம் சார், நெகட்டிவாக விட்டு கடந்து போயிடுவோமே. எதுக்கு நெகட்டிவாக நம்ம சொல்லணும்? இல்லை, என்னோட ஆதங்கமே அதாங்க சார். ஏன்னா நாங்கள் வந்து எடுக்கிற கருத்துக்கள் வந்து இன்னும் புரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு விதையை வந்து அவர் போட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ பேசியிருக்காரு. ஸோ அவரோட பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நான் வீட்டில் வந்து இவ்வளோ வார்த்தைகள் நான் பேசினேன், இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததுக்கப்புறம் நான் வந்து பேசக்கூடாதுன்னு வந்து முடிவு பண்ணேன், அதுக்கு சாட்சியாகவே என் பையனையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு இருக்காரு. ஸோ அதாவது ஒரு மரம் தான் வந்து பிற்காலத்தில் வந்து தோப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார். அதான் இப்போ இல்லை, அந்த சீன் நடிக்கும் போது அப்படிதான் இருந்தது. அது நடிக்கவே தேவையில்ல. அதாவது நம்ம கஷ்டப்படி நடிக்க தேவையில்ல. இயற்கையாகவே அந்த 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 மாதிரி பேசுறதை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரியாக்ஷன் அப்படி வந்துருச்சு. ஐயோ அடி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ நேச்சுரலாகவே அந்த ரியாக்ஷன் வந்துருச்சு. நடிச்சிடலாம் சார், வேற என்ன சார், உயிரை கொடுத்து நடிப்போம். ஆமாம். இல்லை, அது வந்து நானே சொன்னேன். ஏன்னா ஒரு ஸ்பாட்டில் வந்து அவர் மட்டும் டப்பு டப்புன்னு வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசிட்டார் அவர். அதாவது நாங்கள் டைலாக்ல எழுதி கொடுத்ததை விட தாண்டி அதிகமாகவே பேசிட்டாரு. ஆமாம், அவர் வந்து சென்ட்ரலாக அண்ணாச்சி கூட வந்து சொன்னார், இவர் பேசுகிறத பார்த்து அவரும் காண்டாகி அவரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அண்ணாச்சி அப்படி இல்லை, நீங்கள் கடவுள், அவர் எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் அமைதியாக போங்க, ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து எல்லாரையும் திருத்தணும், ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து பேசாமல். ஆனால் உண்மையாகவே வந்து கஷ்டப்பட்டார் தான். ஏன்னா வந்து வார்த்தைகள் வந்து நிறைய விட்டதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா இது என்ன வார்த்தை நான் பேசினேனே தெரில. ஏன்னா நாங்கள் மைக்கை வச்சு எடுக்கல, அந்த இடத்துல ஃபுல்லாக சகதியாக இருந்ததால் மைக்கு கூட வைக்கல. அவர் மட்டும் பேசிட்டார். அங்கே போனோடனே வந்து வாய்ஸ் கேட்கல. தம்பி நாங்கள் என்னப்பா பேசினேன் என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஏதாவது அடிச்சு விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிப்பு வந்து சிங்க் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அவர் அங்கே பேசினது வார்த்தை வேறு, திரும்ப டப்பிங்கில் வந்து பேசின வார்த்தைகள் வேறு.